கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் தோல்வியால் கண்ணூரில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வன்முறையில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரசாத், வணக்கம். கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் கேரளாவில் ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. எதிர்கட்சியான காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக அளவிலான இடங்கள் கிடைத்தன. இந்த நிலையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கிடையே பல இடங்களில் மோதல் நடைபெற்றது. குறிப்பாக கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட குன்னோத்துப்பரம்பு பஞ்சாயத்தில் தோல்வியால் ஆவேசமடைந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு பல இடங்களில் சென்று காங்கிரஸ் தொண்டர்களின் வீடுகளில் தாக்குதலில் ஈடுபட்டதோடு வாகனங்களை அடித்து நுழைக்கினார்கள், பல இளைஞர்களை மிரட்டினார்கள். இவ்வாறான பல சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பானூர் காவல் நிலைய போலீசார் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டோரை தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.